பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, நீ ஜெயமாக வாழப்போகிறாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உனக்கான காலம் வந்துவிட்டது. நீ சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது. உன் எண்ணங்களை கவலைகளிலிருந்து விலக்கி வை. எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் எண்ணங்கள் எதை சுற்றி கொண்டே இருக்கிறதோ அதே விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். உன் கவலைகளை சிந்திப்பதை முடிந்தவரை குறைத்துக் கொண்டு அந்த கவலைகள் தீர்ந்த பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி யோசி. உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு உன் லட்சியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பி. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனக்கான பாதையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உனக்கு வரும் கஷ்டங்கள் அனைத்தும் என்னை தாண்டியே உன்னிடம் வருகிறது. அவை வருவது உன்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லவே. ஆனால் நீ அந்த கஷ்டத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதனால் நான் அந்த கஷ்டத்திற்கு கூறும் தீர்வு உன் காதுகளில் கேட்பதில்லை. அதனால் ஒரு கஷ்டம் வந்தால் இதில் நம் சாயப்பா நமக்கு என்ன கற்றுத்தர உள்ளார் என்று யோசி. அந்த கஷ்டத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே. எல்லோருக்கும் வெற்றி சுலபமாக வருவதில்லை. அதற்காக அவர்கள் பல முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். விடாமுயற்சியுடன் வெற்றி கிடைக்கும் வரை போராட வேண்டியிருக்கும். அதனால் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான அனைத்தும் உன்னை வந்து சேரும். நீ என் குழந்தை, இந்த சாயப்பாவின் குழந்தை. உன்னுள் எல்லையற்ற ஆற்றல் நிறைந்து இருக்கிறது. ஆனால் நீ அதை உணராமல் இருக்கிறாய். உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். சாதிக்க பிறந்த என் குழந்தை நீ. உனக்கு ஒரு கதவு மூடப்பட்டால் உனக்காக நான் பல கதவுகளை திறப்பேன். நீ உன் முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே. ஒரு விஷயம் உனக்கு நடக்கவில்லை என்றால் அதைவிட மேலான ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் ஆசைப்படுவது ஒன்றாக இருக்கும். ஆனால் அதற்காக நாம் செய்யும் முயற்சியோ வேறொன்றாக இருக்கும். மாம்பழ மரத்தில் மாம்பழங்கள் தான் கிடைக்கும். கொய்யா மரத்தில் கொய்யா பழங்கள் தான் கிடைக்கும். ஆனால் மாம்பழ மரத்திடம் சென்று கொய்யா பழம் வேண்டும் என்று கேட்டால் எப்படி கிடைக்கும்? சில நேரங்களில் நீ செய்யும் முயற்சிகளும் இப்படிதான் அமைந்து விடுகிறது. உனக்கு என்ன தேவை என்பதை முதலில் முடிவு செய்து கொள். பல நேரங்களில் உனக்கு என்ன தேவை என்பதே உனக்கு தெரிவதில்லை. உனக்கு வேண்டாத விஷயங்களை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும் என்பதை யோசிக்க ஆரம்பி. உனக்கு வேண்டியதை யோசிக்க யோசிக்க உன் மனதில் தெளிவு பிறக்கும், நம்பிக்கை வளரும். உன்னையும் உன் லட்சியத்தையும் நம்பாமல் கேவலமாக பேசுபவர்களிடம்
எந்த பதிலும் கூறாதே. அவர்களுக்கு உன் வெற்றியே பதிலாக அமையும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டும் யோசியுங்கள். என்ன வேண்டாம் என்பதையே நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்கள். அதனால்தான் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கிறது. சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று யோசியுங்கள். ஆரோக்கியமான உடல் வேண்டும் என்று யோசியுங்கள். உங்களை சுற்றி நல்லவர்களே இருக்க வேண்டும் என்று யோசியுங்கள். உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று யோசியுங்கள். சாயப்பாவாகிய நான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே தருவேன் என்று நம்புங்கள். நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளை செய்து கொண்டே இருங்கள். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்களுக்கு துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் என்றும் உன்னுடனே இருக்கிறேன். வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்தது அல்ல. இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. இத்தனை நாள் கூட இருந்த உறவு விட்டு சென்றது என்று வருத்தத்தில் இருக்கிறாய். அவர்கள் உன்னை விட்டு சென்றதும் ஒரு விதத்தில் உனக்கு நன்மைதான். கூடவே இருந்து குளிப்பறிக்கும் அவர்கள் உன்னை விட்டு சென்றதால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தது. அவர்களை நினைத்து நீ ஏன் மனம் வருந்துகிறாய்? உன் உண்மையான பாசம் புரியாமல் இன்று அவர்களின் வாழ்க்கையில் வந்த புதிய உறவு அவர்களுக்கு பெரிதாக தோன்றியது. எப்போதும் புதிய பொருளின் மேல் ஆர்வம் இருப்பது மனித இயல்புதானே. நீ அதையெல்லாம் நினைத்து கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும். நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். உன் பாசம் புரியாமல் போகிறவர்கள் போகட்டும். உனக்கான ஒரு உறவு சகல சௌபாக்கியங்களோடு உன்னை தேடி வரும். அதை ஏற்றுக்கொள். சுபிட்சமாய் இருப்பாய். சகல சௌபாக்கியமும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். எனவே கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.